சித்தருக்கெல்லாம் சித்தர் சிவனே போற்றி. நம்மளோட பதிவுகள்ல இதுவரைக்கும் 12 ராசிகளுக்குமான சித்திரை மாத ராசி பலன்களை பார்த்துட்டு வந்தோம். அதோட தொடர்ச்சியா இனி வரக்கூடிய பதிவுகள்ல 12 ராசிகளுக்குமான மே மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம். அந்த வகையில நம்மளோட இந்த பதிவுல ரிஷப ராசி அன்பர்களுக்கு இந்த மே மாதத்தோட கிரக அமைப்புகள் என்ன மாதிரியான பலாபலன்களை கொடுக்க போகுது அப்படிங்கறத பத்தி ரொம்ப சுருக்கமா பார்க்க போறோம். அதனால ரிஷபராசி அன்பர்கள் இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க இப்பதான் முறையா பாக்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மே மாதத்தோட கிரக அமைப்புகளை ஆராய்ச்சி பார்க்கும்போது மாதத்தோட முதல் 20 நாட்களும் ரிஷபராசி அன்பர்கள் ரொம்ப எச்சரிக்கையா இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமா இருக்க போகுது. நிறைய செலவுகள் மாதத்தோட முதல் 20 நாட்கள்ல உங்களுக்கு இருக்கும். நீங்க என்னதான் சிக்கனமா இருக்கணும்னு நினைச்சாலும் செலவுகள் உங்களை துரத்திக்கிட்டே தான் இருக்கும். குடும்ப செலவுகள், கோவில்களுக்கு போறது மூலமா ஏற்படக்கூடிய செலவுகள், திருமணம் மாதிரியான சுபகாரிய நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கிறது மூலமா ஏற்படக்கூடிய செலவுகள், வீட்டுக்கு தேவையான ஒரு சில பொருட்களை வாங்குறது மூலமா ஏற்படக்கூடிய செலவுகள், வாகன பழுது ஏற்பட்டு அது மூலமா ஏற்படக்கூடிய செலவுகள், அப்படி இல்லைன்னா உங்க வீட்டுல இருக்கிற மின்சாதன பொருட்கள், அப்படி இல்லைன்னா விலையுயர்ந்த பொருட்கள்ல பழுது ஏற்பட்டு அது மூலமா ஏற்படக்கூடிய விரைய செலவுகள் அப்படின்னு இந்த மே மாதத்தோட முதல் 20 நாட்களும் ரிஷபராசி அன்பர்களுக்கு செலவுகள் மிகுந்த ஒரு மாதமாவே இருக்க போகுது. அதுலயும் முக்கியமா ஒரு சில ரிஷபராசி அன்பர்களுக்கு உடல் ஆரோக்கிய பாதிப்புகள் ஏற்பட்டு அது மூலமா செலவுகள் ஏற்படும். இன்னும் ஒரு சிலருக்கு குடும்பத்துல இருக்கிறவங்களோட உடல் ஆரோக்கியத்திலேயோ அல்லது குழந்தைகளோட உடல் ஆரோக்கியத்திலேயோ பாதிப்புகள் ஏற்பட்டு அது மூலமாவும் மருத்துவம் சம்பந்தமான விரைய செலவுகள் இந்த மாதத்தோட முதல் 20 நாட்கள்ல கண்டிப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே சமயம் இந்த செலவுகளை நம்ம எப்படியாவது குறைக்கணும், எதிர்காலத்துக்காக சேர்க்கணும், குழந்தைகளுக்காக சேர்த்து வைக்கணும், பணத்தை சிக்கனமா செலவு பண்ணணும், பணத்தை எதுலையாவது முதலீடு பண்ணணும், தங்க நகைகளை வாங்கணும், அப்படிலான நிலங்கள் வாங்கணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களை போட்டு பாடா படுத்திக்கிட்டே இருக்கும். நம்ம கைக்கு வரக்கூடிய பணத்தை நம்மளால பிரயோஜனமா சேமிக்க முடியலையே அப்படிங்கிற ஒரு மனக்கவலையும் மன அழுத்தமும் கூட இந்த மாசத்துல உங்களுக்கு கண்டிப்பா ஏற்படும். ஒரு சில ரிஷபராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரியான மன அழுத்தங்கள் மூலமாவே உடல் ஆரோக்கிய பாதிப்புகளை சந்திக்கிறதுக்கு கூட இந்த மே மாசத்துல அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இதனால இந்த மே மாசத்துல ரிஷபராசி அன்பர்கள் செலவுகளை நினைச்சு அதிகமா கவலைப்படாதீங்க. தேவையில்லாத டென்ஷனை உங்களுக்கு நீங்களே கொடுத்துக்காதீங்க. செலவுகளை கொடுக்கக்கூடிய கிரக அமைப்புகள் தான் இந்த மே மாசத்துல இருக்குது அப்படிங்கறத ஏத்துக்கிட்டு உங்களுக்கு வரக்கூடிய செலவுகளை சுப விரய செலவுகளா மாத்திக்க முயற்சி பண்ணுங்க. முக்கியமா இந்த மே மாசத்துல பணத்தை உங்க கைகள்ல வச்சுக்காதீங்க. ₹1 உங்க கைகள்ல இருந்தாலும் சரி 1000 செலவுகள் உங்களை சுத்தி வந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கறத எப்பவும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அதே போல இன்னொரு விஷயத்தையும் நான் கண்டிப்பா சொல்லியே ஆகணும். அதாவது திருமணமான ரிஷபராசி அன்பர்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நீங்க சிக்கனமா இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்க வாழ்க்கை துணை தேவையில்லாத விரைய செலவுகளை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. சப்போஸ் உங்க வாழ்க்கை துணை சிக்கனமா இருக்காங்க அப்படின்னா நீங்க தேவையில்லாத செலவுகளை செய்யக்கூடிய கிரக அமைப்புகள் தான் இந்த மே மாசத்துல இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் தேவையில்லாத விரைய செலவுகள் செய்யறதால அந்த செலவுகள் மூலமாவே உங்க குடும்ப வாழ்க்கையிலையும் ஒரு சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய மாதமாவே இந்த மே மாதம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இதனால ரிஷபராசி அன்பர்கள் உங்களோட குடும்ப வாழ்க்கையில பணத்தால பிரச்சனை வராம பாத்துக்கோங்க. பணம் தான் உங்க குடும்ப வாழ்க்கையில இந்த மாசத்துல பிரச்சனைகளை உண்டு பண்ண போகுது. அதுலயும் முக்கியமா நீங்களோ அல்லது உங்க வாழ்க்கை துணையோ செய்யக்கூடிய செலவுகள் தான் உங்க குடும்ப வாழ்க்கையில பிரச்சனைகளை ஏற்படுத்த போகுது அப்படிங்கறத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அடுத்ததா பண வரவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் சற்று இழுபறியான மாதமா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது பணம் உங்க கைகளுக்கு வந்து சேர்றதுக்கு நீங்க பெரிய அளவுல குட்டிக்கரணம் போட வேண்டியிருக்கும், பெரிய அளவுல அலைச்சல்களை சந்திக்க வேண்டியிருக்கும். நீங்க சொந்தமா தொழில் செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் சரி, வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருந்தாலும் சரி, அப்படி இல்லைன்னா உத்தியோகத்திலேயே இருந்தாலும் சரி, நீங்க எதிர்பார்க்கிற அளவுக்கு அவ்வளவு சுலபத்துல பணம் உங்க கைகளுக்கு வந்து சேராது. பணத்தை தேடி நீங்க ஓடிக்கிட்டே இருக்க வேண்டிய ஒரு மாதமா தான் இந்த மே மாதம் இருக்கும். அதே போல நீங்க என்னதான் கஷ்டப்பட்டு ஓடி உழைச்சி பணத்தை சேர்த்தாலும் அந்த பணம் தேவையில்லாத விரைய செலவுகளா இந்த மாசத்துல கண்டிப்பா செலவாகும் அப்படிங்கிறதையும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அதே சமயம் என்னதான் உங்களுக்கு இந்த மாசத்துல நிறைய விரைய செலவுகள் இருந்தாலும் திருமணத்துக்காக காத்திருக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்களுக்கும் குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்களுக்கும் இந்த மே மாதம் ரொம்ப யோகமான காலகட்டமா இருக்க போகுது. ஒரு சில ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த மாசத்திலேயே வரன்கள் அமையும். இன்னும் ஒரு சிலருக்கு இந்த மாசத்திலே திருமணம் சம்பந்தமான தேதிகள் கூட முடிவாகும். குழந்தை இல்லாம தவிச்சிட்டு வரக்கூடிய தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் சம்பந்தமா மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாவும் இந்த மே மாதம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல சூரிய பகவான் இந்த மே மாதத்தோட முதல் 15 நாட்களும் உங்களோட விரய ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய மேஷராசியில இருப்பாரு அப்படிங்கறதால ஒரு சில ரிஷபராசி அன்பர்கள் தேவையில்லாத வம்பு வழக்குகளை சந்திக்கிறதுக்கும் அடிதடி சண்டைகளை சந்திக்கிறதுக்கும் அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. இன்னும் ஒரு சில ரிஷபராசி அன்பர்கள் திடீர் வாகன விபத்துக்களை சந்திக்கிறதுக்கோ அல்லது நெருப்பு சம்பந்தமான விபத்துக்கள்ல சிக்கிக்கிறதுக்கோ அதிகமான வாய்ப்புகள் இந்த மே மாதத்தோட முதல் 15 நாட்கள்ல இருக்குது அப்படின்னு சொல்லலாம். புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா ரிஷபராசி அன்பர்கள் இந்த மே மாதத்தோட முதல் 20 நாட்களும் ரொம்ப கவனமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க. செலவுகளை கட்டுப்படுத்தணும் அப்படின்னு நினைக்காதீங்க. சுப செலவுகளா மாத்துறதுக்கு முயற்சி பண்ணுங்க. வாகன பயணங்கள் செய்றீங்க அப்படின்னாலும் நெருப்பு சம்பந்தமான பொருட்களை கையாளுறீங்க அப்படின்னாலும் ரொம்ப பாதுகாப்பா இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவேன்.
அதே நேரம் இந்த மே மாதத்தோட பிற்பகுதியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு யோகமான காலகட்டமா இருக்க போகுது. ஒரு சிலருக்கு அதிர்ஷ்டங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டமா இருக்க போகுது. இந்த காலகட்டத்துல பணத்தை தேடி நீங்க ஓடி போக வேண்டிய தேவையே இருக்காது. உங்களை தேடி பணம் வர ஆரம்பிக்கும். உத்தியோகத்துல இருக்கிற ரிஷபராசி அன்பர்கள் மாதத்தோட பிற்பகுதியில நிறைய வேலைப்பளுவை சந்திப்பீங்க. அதே சமயம் வருமானமும் நீங்க மகிழ்ச்சி அடையக்கூடிய அளவுக்கு சிறப்பாவே இருக்கும். சொந்தமா தொழில் அல்லது வியாபாரம் செய்யக்கூடிய ரிஷபராசி அன்பர்களுக்கு உங்களோட தொழில்ல எதிர்பாராத வளர்ச்சி ஏற்படக்கூடிய காலகட்டமா கூட இந்த மே மாதத்தோட பிற்பகுதி இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். நன்றி, வணக்கம்.